ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு பருப்புல ஒரு சூப்பரான லட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி இத பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அவைங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கரெக்ட்டா மேக் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் கொள்ளு லட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வர கொள்ளு, அதாவது பச்சை கொள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். கொள்ளுல வந்து நெறைய கல் இருக்குங்க. அதனால நம்ம தண்ணி விட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அப்படி அரிக்க தெரில அப்படின்னா, நீங்க நெறைய தண்ணி விட்டு கிராஸா வச்சு நல்லா கைய வச்சு எடுத்தீங்கன்னா, கல்லெல்லாம் கீழ போயிரும். நல்ல கொள்ளெல்லாம் மேல வந்துரும். நல்லா அந்த மாரி அரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லன்னா கல் நெறைய வாயில கடிபடுங்க. நான் வேணா அரிக்கிறது எப்படின்னு அது ஒரு வீடியோவா மேக் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேங்க. இப்ப நல்லா இந்த மாரி ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா கழுவிட்டு அரிச்சு எடுத்துட்டு வந்துரலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு வந்து எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்ப நம்ம லட்டா செஞ்சு சாப்பிட்றோம். இப்ப இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கொள்ளு மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டா போதுங்க. அதிக தண்ணி விட்டுற வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்த்த வேண்டாம். ஒரு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு. குக்கர் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க. கொள்ளெல்லாம் நல்லாவே வெந்துருச்சுங்க. தண்ணியும் கரெக்ட்டா இருந்துச்சு. ஒரு 1/2 மூடி தேங்காய மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். தேங்காய் துருவுன அதே மிக்ஸி ஜார்லயே நம்ம வேக வச்சு வச்சிருக்க கொள்ளையும் நல்லா இந்த மாரி நைஸா அரைக்காம கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாங்க. நம்ம வேக வச்ச கொள்ளு எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க. நைஸா அரைச்சிட வேண்டாங்க. இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சா தான் கொள்ளு லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். வாயில கடிபடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேங்க. துருவி வச்சிருக்க தேங்காய நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்ப சர்க்கரையும், தேங்காயும் சேர்த்துட்டு கொள்ளோட நல்லா இந்த மாரி பெசஞ்சுக்கலாங்க. எல்லா பக்கமும் வந்து சர்க்கரையும், தேங்காயும் போற மாரி நல்லா கை விட்டு அமுக்கி இந்த மாரி பெசஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இத ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுக்கலாம். ரொம்ப டைம்ல எடுக்காதுங்க. குயிக்காவே செஞ்சு முடிச்சிடலாம். இல்ல ஸ்கூல் விட்டு வந்தாலும் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்டின்னா, இந்த ரெசிபிய நீங்க செஞ்சு குடுங்க. குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொள்ளுல வந்து அவ்ளோ சத்து இருக்குங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்க. இது இப்படிதான் சாப்பிடணும் அப்படி இல்லைங்க. உங்களுக்கு எந்த மெத்தட்ல பிடிக்குதோ அந்த மாரி சாப்பிட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை இனிப்புக்காக சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லாத பட்சத்தில வெள்ள சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லன்னா கருப்பட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எந்த இது பிடிக்குமோ அது நீங்க சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாரி பெசஞ்சுட்டோம். நம்ம கையில எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வருமோ அந்த அளவுக்கு இந்த மாரி உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சுலபமான ரெசிபிங்க. செய்யவே தெரியாதவங்க கூட கண்டிப்பா செஞ்சிரலாம். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இதே மாரி செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க, பெரியவங்களுக்கு செஞ்சு குடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு லட்டு ரெசிபி எப்படி செய்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவ மேக் பண்ணி போடுறேங்க. இப்ப நம்ம சிஸ்டர் வந்து ஒருத்தங்க கேட்டுருக்காங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் எப்படி செய்றதுன்னு சொல்லி, இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேங்க. கண்டிப்பா நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து ரெசிபி செய்யணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப தான் நம்ம சேனல முதல்ல பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.